லூக்காவின் புஸ்தகம் 22 அதிகாரம் 32 வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா 22:32. நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. ஆமென். இன்றைக்கு மதியம் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய இந்த வருஷத்தினுடைய ஆலோசனை, ஒளிந்து போகக்கூடாதவைகள் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன, இவைகளெல்லாம் ஒளிந்து போகக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒளிந்து போகக்கூடாத ஒன்று விசுவாசம். உன் விசுவாசம் ஒளிந்து போகக்கூடாதபடி உனக்காக நானே வேண்டிக் கொண்டேன் என்று பேதுரு என்கிற தனிப்பட்ட மனிதனை பார்த்து, பேதுரு என்கிற அப்போஸ்தலனை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்னார், உன் விசுவாசம் ஒளிந்து போகக்கூடாதபடி உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட வேண்டியது இருக்கும். நீ குணப்பட்ட பின்பு உன்னோடு இருக்கிற யாவரையும் நீ என்ன பண்ணணும்? ஸ்திரப்படுத்தணும் என்று பேதுருவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். ஒளிந்து போகக்கூடாத முதல் காரியம் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் விசுவாசம் ஒளிந்து போகக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விசுவாசத்தை ஒழிக்கும்படி விரோதமான எதிரான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும், பிரச்சனைகள் வரும். நாம் எதிர்பார்க்கவே கூடாத ஒரு காரியம் திடீரென்று நம்மை தாக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் முதல்ல நம்ம எது அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா, விசுவாசம் ஒளிந்து போவதற்கு சத்துரு போராட ஆரம்பிப்பான். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற விசுவாசத்தை ஒழித்து விட வேண்டும் என்பதுதான் பிசாசுனுடைய டார்கெட், இலக்கு. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் பிரச்சனைகளும் போராட்டங்களும் எதிர்ப்புகளும் எதிரலைகளும் நம்மை கவிழ்க்கக்கூடிய எல்லா விதமான சூழ்நிலைகளும் பயங்களும் துக்கங்களும் வியாதிகளும் குறைவுகளும் வராது என்று வேதம் சொல்லவில்லை. வரலாம். ஆனால் அவைகள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் நம்மோடு இருப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். துன்மார்க்கனுக்கு எப்படி நடக்கிறதோ அப்படியே சன்மார்க்கனுக்கும் நடக்கிறது வேதம் சொல்லுகிறது. சில வேளைகளில் துன்மார்க்கனுக்கு எப்படி நடக்கிறதோ அப்படியே நீதிமானுக்கும் நடக்கிறது. அப்போ அது ஒரு மிஸ்ட்ரி, அது ஒரு மர்மம், அது ஒரு ரகசியம் என்று வேதம் சொல்லுகிறது. அது ஏன் புரியலை? அப்போ விசுவாசம் ஒளிந்து போவதற்கு ஏதுவான போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது நாம் அதை எப்படி தப்புவிக்கலாம், அதில் எப்படி நம்ம மேலே எழும்பி வரலாம் அப்படின்னு சொன்னால், அதற்கான ஸ்டெப்பு என்னங்க அப்படின்னா, முதல்ல நீங்கள் அந்த காரியத்தை நீங்கள் பதறாமல், விசுவாசிக்கிறவன் பதறான். ஒரு காரியம் உங்களை தாக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் விசுவாசம் ஒளிஞ்சு போகக்கூடாதுங்க. பேதுருவின் மூலமாக கர்த்தர் கற்றுத்தரார் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் ஒரு போராட்டம் வரும் பொழுது நீங்கள் விழிப்படைந்து கொண்டு நீங்களும் நானும் முதல்ல என்ன செய்யணும்? இந்த விஷயத்தை தேவ சமூகத்துக்கு எடுத்துகிட்டு போகணும். ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும். ஆண்டவரே, என்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகக்கூடாதபடி நான் நம்முடைய சமூகத்திற்கு வருகிறேன். என்னை சுற்றிலும் பலவிதமான போராட்டங்கள், எதிர்ப்புகள், பிரச்சனைகள், குறைவுகள், வியாதிகள், பலவீனங்கள், நஷ்டங்கள், இதெல்லாம் என்னை சலிக்க பண்ணுகிறது. எனக்குள்ள உம்மை குறித்து கேள்வியை உண்டாக்குகிறது. நீர் உயிரோடு இருக்கிறீரா? நான் ஆராதித்தது உண்மைதானா? நான் உம்மை நேசித்தேனே, நீ என் கூட தான் இருக்கிறீங்களா? எங்கே போயிட்டீங்க? காணா போயிட்டீங்க. யோபு அப்படிதான் புலம்பினார். வேதம் சொல்லுகிறது, நான் அவரை எங்கு கண்டு சந்திக்கலாம் என்று சொன்னால் நலமாயிருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நிலைமைகள் வரும் பொழுது தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டது போலவும், எதுவுமே நமக்கு தோணாததை போலவும், வெறுமை நம்முடைய இருதயத்தை நிரப்புவதை நாம் உணர முடியும். அந்த நேரத்தில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன வெளிச்சம் எது தெரியுமா? நம்பிக்கையின் வெளிச்சம் இந்த வேத வசனம் தான். நீங்கள் என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில் போய் தனித்து உட்கார்ந்து, உங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு முடியாது, ஏன்னா இருதயமெல்லாம் கல்லை போல இருக்கும்.
இருதயத்திலேருந்து ஜெபம் வராது, இருதயத்திலேருந்து துதி வராது, வெறுமையாக இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில் தனித்து போய் கஷ்டப்படுத்தி உட்காரணும். உட்காந்து அப்படியே நீங்கள் பைபிள் வாசிக்க, ஜெபிக்க, பாட்டை பாட, இது எதுவுமே ஆவியானவருடைய ஒத்தாசை இல்லாமல் நடக்கும். ரொம்ப ப்ராக்டிக்கலாக டீச் பண்ணுறேன் உங்களுக்கு. ஆவியானவருடைய ஒத்தாசையோடு ஜெபிக்கிறதும் பாட்டு பாடுறதும், ஆண்டவர் ஒரு ராகத்தை கொடுக்கறதும், ஒரு பாட்டை நமக்கு தெரிஞ்ச பாட்டை ஞாபகப்படுத்துறதும், நம்ம உள்ள அந்த பாட்டை பாடுறதும், அப்புறம் ஒரு வேத வசனத்தை ஆண்டவர் விளக்கி காண்பிக்கிறதும், அப்போ இதெல்லாம் வந்து ஆண்டவருடைய வழிநடத்தலின்படி நடக்கும்போது அதில் ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்குது, அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது. ஆனால் இது எதுவுமே இல்லை, ஒரு வெறுமை தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் என்ன செய்கிறது? அவருடைய பாதத்தில் உட்காந்து அப்படியே நான் ஜெபிக்கிறேன். நான் ஜெபிக்க 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 கடினமாக இருக்கும் ஜெபம். 1 மணி நேரம் ஆகும், 2 மணி நேரம் ஆகும், பரவாயில்ல. ஏன் ஒரு சில நாட்கள் இப்படியே போகலாம், அதை பற்றி பரவாயில்ல. நான் உட்காந்து ஜெபிக்க 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 உங்களுக்கு விரோதமாக இருக்கிற அந்த இருளை போர்த்தினதை போல இருக்கிற வான மண்டலத்தின் கிரியைகள், உங்களுடைய விசுவாசத்தை ஒளிந்து போவதற்கு ஏதுவாய் போராடுகிற அந்த கிரியைகள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பலம் இழந்து போக ஆரம்பிக்கும். எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை வாசித்து பாருங்கள். தற்பொழுதைய புதிய டிரான்ஸ்லேஷனில் அந்த இடத்துல விசுவாசம் என்று எங்கெல்லாம் வந்திருக்குதோ அங்கெல்லாம் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பற்றுறுதி, பற்றும் உறுதி, உறுதியாக பற்றி கொள்வது, உறுதியாய் பற்றி கொள்வது. அதுதான் புதிய டிரான்ஸ்லேஷன் போட்டிருக்கிறது. பற்றுறுதி, உறுதியாய் பற்றி கொள்வது. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்ளும். உறுதியாய் பற்றி கொள்வது, உறுதியாக பற்றி கொள்வது. அதுக்கு பேர் புது மொழிபெயர்ப்பில் பற்றுறுதின்னு போட்டிருக்குது. ஏசாயா 26:3 வாசிக்க கேட்போம். பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால், உம்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியினால் பூரண சமாதானத்தோடு அவனை காத்துக்கொள்ளும் என்று வேதம் சொல்லுது. உறுதியாய் பற்றுகிற ஒரு மனம் விசுவாசத்தை கெடுப்பதற்கான எல்லா எதிரான சூழ்நிலையும் சத்துரு கொண்டு வந்து போடுவான். விசுவாசம் ஒளிந்து போவதற்கு ஏதுவான எல்லா எதிரான சூழ்நிலையும் சத்துரு கொண்டு வந்து போடுவான். ஆனால் நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் ஜெபிக்க 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 தான் வான மண்டலத்தில் இருக்கிற ஹாட்னஸ் இன் ஸ்பிரிட், அந்த வான மண்டலத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கிரியைகளும் நீங்கள் மேற்கொள்ள, ஜெயிக்க, முறிய, உடைய, அப்புறம் உங்கள் உள்ளத்தில் ஒரு அப்படியே அமெரிக்கையும் தேவ பிரசன்னமும் ஜெபமும் ஒரு வெளிப்பாடும் வர ஆரம்பிக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அதுக்கப்புறம் தான் ஒரு வெளிப்பாடே வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஜெபிக்க 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 உங்களுக்கு நம்பிக்கை வந்துடும். ஆனால் என்ன நடக்கும்? அநேகர் ஏன் இதில் தோற்று போகிறாங்க அப்படின்னா, வாழ்க்கையில் போராட முடியல, ஜெபிக்க முடியல, பைபிள் வாசிக்க முடியல, ட்ரையாக இருக்குது அப்படின்னு வார்ஃபேர், அதுக்கு பேர் தான் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், ஆவிக்குரிய போராட்டம். அந்த போராட்டத்தை கையில் எடுப்பதற்கு பயந்தோ அல்லது அதற்காக விளைக்கரையும் செலுத்துவதற்கு முடியாமலோ அவர்கள் விட்டு விடுகிறார்கள். சில பேர் ஜெபிப்பாங்க, இவங்க இஷ்டத்துக்கு ஜெபிச்சுட்டு இருப்பாங்க. எந்த ஜெபமும் தேவனுடைய ஆலோசனையை கேட்கிறதா இருக்கணும். ஆண்டவரே, இந்த சூழ்நிலை இப்படி இருக்குது, என்னால் உம்மை விசுவாசிக்க முடியவில்லை, உம்மை நம்ப முடியவில்லை, நீர் இருக்கிறீரா என்று எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் அதை சொல்லி நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நீங்கள் இந்த நிலைமையில் இருக்கிறேன், நான் எனக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவரோட பேசிக்கொண்டே நீங்கள் வேதம் வாசிக்கிறதும் பாடுவதும் துதிக்கிறதும் நடந்துக்கிட்டே இருக்கணும். இப்படி நடக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தரிடத்திலிருந்து ஒரு உதவியை கர்த்தர் உங்களுக்கு அனுப்புவார். அப்போ விசுவாசம் ஒளிந்து போகக்கூடாது வாழ்க்கையில். அதனால் கர்த்தர் விசுவாசத்தினுடைய ஆழம் அவருக்கு தெரிந்ததுனால இயேசு கிறிஸ்து பேதுருனுடைய விசுவாசம் ஒளிந்து போகக்கூடாது என்பதற்காக அவனுக்காக வேண்டுகிறார். வேண்டிக் கொண்டேன் உனக்காக,
நீ குணப்பட்ட பின்பு உன்னுடைய கூட இருக்கிறவர்களை எல்லாம் ஸ்திரப்படுத்துங்கிறார். அப்போ விசுவாசத்தினுடைய மேன்மை என்னன்னு இயேசுவுக்கு தெரிஞ்சிச்சு. ஒருவேளை கர்த்தர் வேண்டிக் கொள்ளாவிட்டால் பேதுரு இயேசுவை மறுதலித்து 3 முறை மறுதலித்து 2 முறை சேவல் கூவுது, 3 முறை மறுதலிக்கிறாரு. அதோட முடிஞ்சு போச்சு. மீண்டும் பேதுரு ஒரு மீன் பிடிக்கிறவராக கலிலேயாவில் மீன் பிடிக்கிற ஒரு பேதுருவா மாறி இருப்பார். மீண்டும் கலிலேயாவில் மீன் பிடிக்கிற பேதுருவாய் கர்த்தர் பேதுருவை வைக்க விரும்பாமல் அப்போஸ்தலனாகிய பேதுருவாய் வைக்க விரும்பினபடியினால் விசுவாசத்தினுடைய ஆழமும் அவசியமும் இயேசுவுக்கு புரிந்தபடியினால அதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய பொல்லாத வல்லமைகளை அவர் அறிந்திருந்ததுனால அவர் அதற்காக வேண்டுகிறார், ஜெபிக்கிறார். ஜெபிக்க 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 அந்த ஜெபந்தான் பேதுருவை பலப்படுத்துது. ஜெபந்தான் பேதுருவை பலப்படுத்துது. சில பேர் ஆண்டவரை விட்டு விலகி போயிடுறாங்க, தூஷித்து போயிடுறாங்க. எதையோ ஒன்று சொல்லிட்டு என்ன ஆண்டவரை தேடி எனக்கு என்ன நன்மை செஞ்சார் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. அப்படிப்பட்டவர்களை குறித்து நாம் கேள்விப்படும்போது அவர்களை குறித்து விமர்சனம் பண்ணி பேசுவதை விட அவர்களுக்காக தேவ சமூகத்தில் ஜெபிப்பது மிக மிக அவசியம். அவங்க செஞ்ச தப்பு, அவங்க பண்ண தவறான முடிவுகள், அதன் நிமித்தம் ஒரு காரியம் தப்பாக போயிருக்கும், ஆனால் கர்த்தரை குறை சொல்லுவாங்க. அல்லது தேவனை அவர்களை குறித்து சவாலிட்டு இருப்பார் யோபுவை போல. அது அவங்களுக்கு தெரியாது. கர்த்தர் அதில் அவங்களுக்கு ஒத்தாசையாக நிற்பார், அது அவங்களுக்கு விளங்காது. ஆனால் கர்த்தரை அவர்கள் தூஷித்து சிலர் தூரமாய் போகிறார்கள். இப்படிப்பட்டவங்களை நான் ஊழியத்தின் பாதையில் நான் பார்க்கிறேன். அப்போ நமக்கு எது ஒளிஞ்சு போகக்கூடாது? விசுவாசம் ஒளிஞ்சு போகக்கூடாது. ஒரு பெரிய இருட்டில் இருக்கிறீங்க, அந்த இருட்டில் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையின் வெளிச்சம் என்பது விசுவாசம். ஆமென். அந்த விசுவாசத்தை கொண்டு மாத்திரம்தான் நீங்கள் ஒரு லைஃப்பை சர்வே பண்ண போகிறீங்க. உங்கள் கணவர் உங்களுக்கு பிரயோஜனமாக இல்லாமல் இருக்கலாம், உங்கள் மனைவி உங்களுக்கு பிரயோஜனமாக இல்லாமல் இருக்கலாம், உங்கள் வேலை உங்களுக்கு பிரயோஜனத்தை கொடுக்காமல் இருக்கலாம், உங்கள் சரீரம் உங்களுக்கு ஒத்துழைக்க முடியாமல் இருக்கலாம், உங்கள் குடும்ப சூழ்நிலை விரோதமாக இருக்கலாம், அது மகிழ்ச்சிக்குரியதாக இல்லாமல் இருக்கலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்களும் கர்த்தரும், உங்கள் தாயின் கருவிலே நீங்கள் உருவாகும் போது நீங்களும் கர்த்தரும் ஒரு உடன்படிக்கை, ஒரு உறவுக்குள்ளே நீங்கள் அவர் தேவன் என்றும் நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்கிற உறவுக்குள்ளே தான் நீங்கள் இந்த பூமிக்கு வந்தீங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனை வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் சரீரத்தில் வியாதி வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் உங்கள் பிள்ளைகளின் மூலமாக நெருக்கம் வந்துச்சு, தொழிலில் நஷ்டம் வந்துச்சு. எப்படியோ இருந்திருக்கலாம், எது வேணால் எப்படி இருந்திருக்கலாம். நீங்கள் ஒன்றை நினைக்கணும், எனக்கும் கர்த்தருக்கும் இருக்கிற உறவு உன்னதமானது. அந்த உறவினுடைய அடிப்படை எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கவே முடியாது. இப்போ தேவனுக்கு பிரியமா இருக்கணும்னா ரொம்ப எலிஜிபிலிட்டி என்ன, பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன, பேசிக்காக என்ன தேவை? ஃபெய்த் தேவை, விசுவாசம் தேவை. வாசிங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம், ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அவர் உண்டென்றும் தேவன் இருக்கிறார். இந்த பிரச்சனை இருக்கிறது, என் கண்ணுக்கு தெரியுது, அதை நான் அனுபவிக்கிறேன், அது எவ்வளவு உண்மையோ அதை காட்டிலும் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பது உண்மை. இது என் கண்ணுக்கு தெரியுது, இவர் என் கண்ணுக்கு தெரியலை. இது கண்ணுக்கு தெரிகிறதுனால இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஐயோ என்று அலறேன், வேதனைப்படுறேன். இவர் என் கண்ணுக்கு தெரியல, இவர் இருக்கிறார், இதிலிருந்து எனக்கு விடுதலையை கொடுப்பார் என்பதை நான் அறிந்து கொள்வதற்கும் நான் முன்னேறி செல்வதற்கும் அங்கே ஒரு கீ எனக்கு கிடைக்கிது. அதுக்கு பேர் தான் ஃபெய்த். ஆமென். எல்லாம் சாதகமாக இருக்கும்போது விசுவாசத்துக்கு வேலையே இல்லை. விசுவாசம் என்கிற வேலைக்காரன் எப்போ அவன் வேலை செய்வான் தெரியுமா? எல்லாம் சாதகமாக இருக்கும்போது விசுவாசம் எதுக்கு? தேவையில்லை. எல்லாம் பாதகமாய் போகும்போது, காத்திருக்க வேண்டிய சூழல் வரும் பொழுது, சரீரம் செத்து போய்விட்டது, கர்ப்பம் செத்து போய்விட்டது,
என்கிற சூழ்நிலை வரும் பொழுது விசுவாசம் என்கிற வேலைக்காரன் ஆபிரகாமிடத்திலும் சாராளிடத்திலும் வேலை செஞ்சான். எதெல்லாம் நம்பிக்கையற்று போய்விட்டதோ, முடிஞ்சு போய்விட்டதோ, வெளிச்சம் இல்லையோ, அப்பதான் விசுவாசத்துக்கு வேலை இருக்குது. அதனால தான் விசுவாசம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிக 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 முக்கியமான பங்கு வகிக்கிறதுனால உங்கள் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி பேதுருவே உனக்காக வேண்டிக் கொள்வேன் என்று இயேசு சொன்னார். இப்போ ஒளிந்து போகக்கூடாத முதல் காரியம் என்ன? ஃபெய்த், விசுவாசம். ரெண்டாவது என்ன வாசிக்கலாம்? சங்கீதங்களின் புஸ்தகம் 77ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ, வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கு ஒளிந்து போயிற்றோ. அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ, வாக்குத்தத்தமானது என்ன ஆயிற்று? தலைமுறை தலைமுறை தலைமுறைக்கும் ஒளிந்து போயிற்றோ, ஒளிந்து போயிற்றோ. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஐயோ அவருடைய வாக்குத்தத்தம் எல்லாம் ஒளிஞ்சு போயிடுச்சா? அவருடைய கிருபை அற்று போயிற்றா? கர்த்தர் எனக்கு கிருபையை கொடுக்க விட்டுட்டாரா? அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஒளிஞ்சு போயிற்றா? ஒளிந்து போகக்கூடாத ரெண்டாவது காரியம் வாக்குத்தத்தங்கள். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஒளிந்து போகக்கூடாது. ஆமென். உங்களை பார்த்து உன்னை கேட்குறேன், தேவனுடைய வாக்குத்தத்தம் ஒளிஞ்சு போயிருமா? ஆனால் ஏன் இதை சொல்கிறார் ஒளிந்து போயிற்றா? ஒரு அவிசுவாசத்தினால அந்த வார்த்தை, அந்த அறிக்கை வருது. வேதாகமம் முழுவதும் ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்களை கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார். ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டு, உலகத்திலே ஒப்பற்ற ஜெபம் அப்படின்னா நான் சொல்லுவேன், தேவனை மையமாக கொண்டு ஜெபிக்கிற ஜெபம் தான் உலகத்திலே ஒப்பற்ற ஜெபம். பிரேயர்ஸ் எப்போதுமே காட் சென்டர்ட், அது தேவனை மையமாக கொண்டு ஜெபிக்கிற ஜெபம் தான் உலகத்திலே ஒப்பற்ற ஜெபம். அதே போல பரலோகத்தின் தேவன் இந்த உலகத்தில் எந்த ஜெபத்துக்கு அவர் அசைவார் அப்படின்னு பரிசுத்தவான்கள் சொல்லுகிறார்கள் என்றால், அவருடைய சிங்காசனத்தை அசைக்கக்கூடிய ஜெபம் எது? வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு கர்த்தருடைய சிங்காசனம் அசையுமா? ஆண்டவரே நீர் இப்படி சொல்லி இருக்கிறீங்க, வசனத்தில் இப்படி இருக்குது, இந்த வசனத்தில் இருக்கிற இந்த வசனத்தை நீங்கள் நிறைவேற்ற தவறுவீரானால் உம்மை குறித்து புறஜாதிகளுக்கு இப்படிப்பட்ட சந்தேகம் வரும், இப்படிப்பட்ட கேள்வி வரும். இவர்களை மீட்டு கொண்டு வந்தார் எகிப்திலே, பாதி வழியிலேயே இவர்களை கைவிட்டு போய்விட்டார் என்று எகிப்தியர்கள் உம்மை குறித்து சொல்லுவதற்கு வேதனை உண்டாகும். அவர்களை கொன்று போட்டார் என்று சொல்லுவதற்கு காரணம் வந்துவிடும் என்று மோசே சொல்லுகிறான். இந்த ஜனங்களை அழிக்கிற உன்னை நான் பெரிய ஜாதியாக்குறேன்னு சொல்லப்ப ஆண்டவர் மோசே சொல்கிறான், இல்லை ஆண்டவரே, இவங்களெல்லாம் நீர் எகிப்திலேருந்து கூட்டி கொண்டு வந்து கானானுக்கு கூட்டிகிட்டு போவேன்னு சொன்னீங்க, ஆனால் பாதி தூரத்தில் இவர்களை கொன்று போடுவீரானால் எகிப்தில் இருந்து கூட்டி கொண்டு வந்த தேவன் அவர்களை கானானுக்குள் கொண்டு போவதற்கு பலனற்றவராய் போய்விட்டார் என்று உம்மை குறித்தல்லவா தூஷிப்பார்கள் என்று சொல்லுகிறார். அப்போ வாக்குத்தத்தத்தை சொல்லி யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். அந்த ஜெபத்திற்கு சிங்காசனத்தில் இருக்கிற தேவன் அசைவார். வாக்குத்தத்தத்தை சொல்லி, ஆண்டவரே இப்படி சொல்லியிருக்கிறீங்களே, இப்படி எழுதப்பட்டிருக்கிறதே, இப்படி நீங்கள் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீங்களே, நான் ஜெபிக்கும் போது இதை சொன்னீங்களே என்று சொல்லி சொல்லி ஜெபிப்பதை கர்த்தர் விரும்புகிறார். உலகத்திலே பெரிய சபை போதகர் பால்யாங்கிச்ச சபை. அந்த சபை சாதாரண எளிய துவக்கம், ஸ்லம் ஏரியாவில் துவங்கினார். அப்புறம் ஏராளமான ஆத்துமாக்களை கர்த்தர் அவருக்கு தந்து பெரிய சபையாக இன்றைக்கி கொரிய தேசத்தில் சியோலில் இருக்குது. அவருடைய சரித்திரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், ஒரு நாள் அவருடைய மகன் ஏதோ வயிற்று வலின்னு என்று கதறான், கொஞ்ச நேரத்தில் மறிச்சு போயிடுறான், இறந்துட்டான். அவனை ஃபினரலுக்கு ரெடி பண்ணுறாங்க. பாலியாங்கிச்சோக்கு சொல்லி விட்றாங்க. நேராக வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். எப்படி தெரியுமா ஜெபிச்சாரு? இந்த வயதில் என் பையனை இப்படி ஆசீர்வதிப்பேன்னு வாக்கு பண்ணீங்களே, இந்த வயதில் நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது என்னுடைய பையனுக்கு கூடிய எதிர்காலத்தை குறித்து என்கிட்ட பேசுனீங்களே,
இப்படி அவனை ஊழியக்காரனை மாற்றுவேன்னு சொன்னீங்களே, இவனை இப்படி உயர்த்துவேன்னு சொன்னீங்களே, இப்படி சொல்லி 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 ஜெபிக்கிறார். அவருடைய அக்கினி அனுபவங்கள் என்ற புத்தகத்தில் இந்த சம்பவம் இருக்கு. இப்படி சொல்லி சொல்லி ஜெபிக்கிறார். சொல்லி ஜெபிக்கும் போது பரலோகத்தில் இந்த இவருடைய மகன் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறான். கிறிஸ்துவோட மடியில் உட்கார்ந்து இருக்கிறான். புத்தகத்தில் இருக்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ இயேசு சொன்னாரா, வீட்டுக்கு போகணும், நீ வீட்டுக்கு போகிற நேரம் வந்துருச்சுண்ணா. ஐயோ, என்னை வீட்டுக்கு அனுப்பாதீங்க, உங்கள் சமூகத்தில் இருக்கிறதே நான் சந்தோஷமாக இருக்கிறேன். எனக்கு வீடு பிடிக்கலை, உலகம் பிடிக்கலை, பரலோகம் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னப்ப ஏசாமி சொன்னாரா, உன் தகப்பனுடைய ஜெப சத்தம் என் சிங்காசனத்தை அசைக்குது. நான் உன்னை அனுப்பும் வரைக்கும் அவன் விடமாட்டான் அப்படின்னு சொல்லி, சரி நீ போ, உனக்கு சமயம் வரும் பொழுது உன் வாழ்க்கையின் சித்தத்தின் முடிவில் நீ என்னிடத்தில் வரலாம் என்று அனுப்பிச்சிட்டாரான். எல்லாம் ரெடி ஆகிட்டு, ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா இந்த பையனுக்கு மூச்சு வந்துருச்சு, ஜீவன் வந்துருச்சு. ஃபினரல் பாக்ஸ்லேருந்து எந்திரிச்சிட்டான். என்ன நடந்துச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் வீட்டில் சொல்கிறான், என்ன நடந்துச்சுப்பா, பரலோகம் இப்படிலாம் இருந்துச்சுப்பா, ஏசப்பா மடியில் உட்காந்துருந்தேன், எல்லாத்திட்டையும் சொல்கிறான். அப்புறம் என்ன நடந்துச்சு, பரலோகத்தில் சத்தம் கேட்டுச்சு. யாரோட சத்தம்? அப்பாவோட சத்தம் கேட்டுச்சு. அவர் வாக்குத்தத்தங்களை எல்லாம் சொல்லி சொல்லி ஜெபிக்கிற ஜெபத்தை நான் கேட்டேன், இயேசுவும் கேட்டார். இயேசு சொன்னார், உன் தகப்பனுடைய சத்தம், வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிக்கிற ஜெபம் என் சிங்காசனத்தை அசைக்கிறதுனால் நீ போகலாம் அப்படின்னு சொன்னார். பிரியமானவர்களே, வாக்குத்தத்தங்கள் ஒளிந்து போவதில்லை. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஒரு வேளை காலதாமதமாக இருக்கலாம், காலதாமதம் இருக்கலாம், அது இல்லாமல் போகாது, அது ஒளிஞ்சு போயிடாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னால் ஆசீர்வதிப்பேன், அவ்வளவுதான். உன்னை சுகமாக்குவேன் என்று சொன்னால் சுகமாக்குவார், உன்னை விடுவிப்பேன் என்று சொன்னால் விடுவிப்பார், அவ்வளவுதான். ஆண்டவரே, நீ என்னை விடுவிப்பேன்னு சொன்னீங்களே, என்னை விடுவிக்கணும், என்னை விடுவிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். திடீரென்று பார்த்தா உங்களை அறியாமலே அந்த பலவீனம் உங்கள்கிட்ட அப்படியே போயிடும். எப்படி போணுச்சு தெரியாது, ஆனால் அது சுகமாக பற்றிருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். எந்த காரியத்தோடு நீங்கள் போராடி போராடி வேதனையோடு கண்ணீரோடு வாழ்க்கை நடத்திட்டு இருந்தீங்களோ அந்த காரியம் லேசா போயிடும். இது எப்படி ஆணுச்சு? அதான் கிருபை. கிருபை. ஏனென்றால் வாக்குத்தத்தத்தில் அவர் உண்மையுள்ளவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் வாக்குத்தத்தம் பொய்த்து போவாது? அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவராக இருக்கிறதுனால அவர் வாக்குத்தத்தத்தை ஒரு நாளும் பொய்த்து போவிட மாட்டார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒளிந்து போகக்கூடாத ஒன்று என்னது? வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம பெறுவதற்கு என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நேரம் செலவு பண்ணி ஜெபிக்கணும். ஆமென். வாக்குத்தத்த கூட்டம் நடத்துகிறாங்க, வாக்குத்தத்த கூட்டம் நடத்துகிறாங்க சொல்கிறாங்கல்ல, வாக்குத்தத்த கூட்டம் மற்றவங்க எப்படி நடத்துகிறாங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் நான் பார்த்தவர்களும் தூரத்திலிருந்து நான் படித்து கொண்டவர்களும் நான் பயிற்சி செய்கிற முறையும் தேவன் பேசுவதற்கு பல மணி நேரம் நான் செலவு பண்ணுறேன் ஆண்டவருடைய சமூகத்தில். பொய் சொல்லலை, பல மணி நேரம் செலவு பண்ணுறேன். தேவன் இந்த வசனம் கொடுக்கல அப்படின்றதை கொடுத்துருக்கிறார் என்பதை நிச்சயிப்பதற்கு ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவர் இதை தான் சொல்கிறாருன்றதை நீண்ட மணி நேரங்கள் ஜெபத்திற்கு பின்பு கன்ஃபார்ம் பண்ணிக்கப்புறம் தான் நான் அதை வாக்குத்தத்தமாக டிக்ளேர் பண்ணுறேன். ஆகவே அந்த வாக்குத்தத்தத்தை யாரெல்லாம் நம்புகிறாங்களோ விசுவாசிக்கிறாங்களோ கட்டாயமாக கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். இப்போ வாக்குத்தத்தெல்லாம் எப்படி வருது தெரியுங்களா? தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிறதுனால தான் வருது, வேற எப்படியும் வராது. வேதம் வாசித்து ஜெபிக்கிறதுனால தான் வருது. நல்லா 3 வேளையும் நல்லா சாப்பிட்டுட்டு உபவாசமாக அது எப்படி இருக்கும்? என்ன கலருங்க? எங்களுக்கு உபவாசம்னா அது எப்படிங்க? நீங்கள் தான் உபவாசம் பண்ணி ஜெபிச்சு எங்கள் தலையில் கையை வச்சு சொல்லி விடுங்களேன் பிரதர். நீங்கள் ஜெபிக்கணும். தேவ சமூகத்தில் உட்காந்து கர்த்தருடைய பாதத்தில்
ஜெபிக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னேன் விசுவாசம். ரெண்டாவது பாயிண்ட்டுக்கும் ஒரு லிங்க் இருக்குது. ஒளிந்து போகக்கூடாத விசுவாசத்துக்கும் ஒளிந்து போகக்கூடாத வாக்குத்தத்தத்தையும் நாம் பெற்றிருக்கிறோம். அதை பெறுவதற்கு நமக்கு என்ன தேவை? தேவ சமூகத்திலே உட்காருவதற்கு நாம் பயிற்சி எடுக்கணும். உட்காரணும், அதான் முக்கியம். உட்காரும் பொழுது என்ன நடக்குது? ஒரு வெளிப்பாடு வருது. இதுதான் நீங்கள் அண்டர்லைன் பண்ணணும், வெளிப்பாடு. எந்த விஷயத்தை குறித்தும் உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு தேவைங்க. ஒரு கன்வின்சிங்கான ஒரு வெளிப்பாடு தேவை. சாம் ஜெபத்துரை ஒரு வாட்டி கொரியா தேசத்துக்கு போனாராம். இப்போ சொன்ன பாலியாங்கிச்சோ இதுக்கு போனாராம். ஐயோ இவ்வளோ பெரிய எழுப்புதலாக நான் போய் பார்த்துட்டு வரேன். சாம் ஜெபத்துரைக்கு வந்து பை த பர்த்லே ஒரு கால் உயரம் கம்மி, அதனால் இப்படி தான் நடப்பார். பார்த்துருக்கீங்களா? அப்போ அந்த கொரிய விசுவாசிகள் இவரை பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு வாங்க ஒரு ப்ரேயர் பண்ணுற இடத்துக்கு போயிருக்கார். இவரே ஊழியக்கார் தான். காலையிலேருந்து பிடிச்சாங்களாம், புடின்னு ஹீலிங்க்கு. எந்த ஹீலிங்கு? உயரம் குறைவாக இருக்கிற கால் இப்போ உயரம் ஆகணும், வளரணும். இதுதான் அவங்களுடைய ப்ரேயர். விட மாட்டேங்கிறாங்களா, ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களா, காலை பார்க்குறாங்களா வளர்ந்துருச்சான்னு. காலில் போச்சு, மதியானம் போச்சு, பசிக்குதான் இவருக்கு, விட மாட்டேங்கிறாங்களா. நைட்டுக்கிட்ட வந்துருச்சான். இப்போ அவர் சொன்னாராம், இவர் பேசினாராம், ப்ளீஸ் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. என்ன கேட்கணும் அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னாராம், எங்கள் அம்மா சொன்னாங்க, என்னுடைய கால் ஊனத்துக்கு ஒரு வெளிப்பாடு இருக்குது. என்ன வெளிப்பாடு தெரியுமா? எங்கள் அம்மா வயிற்றில் நான் தரித்திருந்த பொழுது எனக்கு எங்கள் அம்மாவுக்கு பயங்கரமான ஏதோ ஒரு காய்ச்சல், ஏதோ ஒரு வியாதி வந்துருச்சு. அது என் கருவை பாதித்துருச்சு. எங்கள் அம்மா கருவை பாதிச்சிச்சு. நான் அந்த கருவில் இருந்தேன். இப்போ சாகிற நிலைமை வந்துருச்சு. இப்போ ஆண்டவர்கிட்ட போராடுறாங்க. ஆண்டவரே இவ்வளவு நாள் காப்பாற்றிட்டேன், ஐயோ இந்த கரு வேணும். அப்போ ஆண்டவர் சொன்னாரா, இந்த கரு கிட்டத்தட்ட சாகிற நிலைமைக்கு வந்துருச்சு. போராடுறாங்களா இந்த அம்மா. ஜெபிச்சுட்டு கடைசியில் உன்னுடைய போராட்டத்தினால, உன்னுடைய ஜெபத்தினால, உன்னுடைய விசுவாசத்தினால இந்த குழந்தையை சிறு குறைவோடு இந்த பூமிக்கு நான் அனுப்புகிறேன். ஆனாலும் என் ஊழியக்காரனாக அவன் பிரகாசிப்பான் அப்படின்னு அவங்க அம்மாவுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணார். இதை சாம் ஜெபத்துரைக்கு அவங்க அம்மா ஒரு நாள் அவர் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் மாட்டி சிறைக்கு போய் வீட்டுக்கு வந்த பொழுது தான் மனம் திரும்பியிருக்கார். அந்த சமயத்தில் இவங்க அம்மா சொல்லி, நீ ஊழியம் செய்யணுப்பா, கர்த்தர் உன்னை அழைக்கிறார் ஊழியத்துக்குன்ட்டு தான் உன்னை உயிரோடு கொடுத்தார் என்னுடைய வாழ்க்கையில், உன் கரு சிதையாமல் காப்பாற்றினார். அதனால தான் இந்த சின்ன ஊனத்தோடு உன்னைய இந்த பூமிக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொன்னாங்களா. நல்லா கவனிங்க. ஒரு வெளிப்பாடு, ஒரு விஷயத்துக்கு ஒரு வெளிப்பாடு தேவை. எந்த ஒரு காரியத்திற்கும் அந்த காரியத்தை நீங்கள் பொய்யா சொல்லுவதை குறித்து பேசல. இந்த காரியம் ஏன் என்பதை குறித்து ஒரு தெளிவான வெளிப்பாடு உங்களுக்கு தேவை. தெளிவான வெளிப்பாடு தேவை. அதற்கு பிற்பாடு பாருங்க, சாம் ஜெபத்துரையினுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவருடைய மகனுக்கு அவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவங்க மருமக இந்த பொண்ணு தான் நீ கட்டணும்னு மகன்கிட்ட சொல்லியிருக்காரு. அப்படியே கல்யாணம் பண்ணிட்டார். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது, நான் அவங்க சர்ச்சில் பிரசவம் பண்ணியிருக்கேன். ஆஸ்பான் ஜெபத்ரியோட மனைவிக்கு வாய் பேச முடியாது, காதும் கேட்காது. தெரியுமா உங்களுக்கு? கூப்பிட்டு சொன்னாராம், வாய் பேசாத காது கேட்காத இந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கணும். ஆஸ்பான் ஜெபத்துரை அப்படியே கீழ்ப்படிஞ்சு அப்படியே கட்டி கொண்டார். இன்றைக்கும் அந்த ஊழியம் நடக்குது. எந்த ஒரு குறை இல்லாமல் அந்த ஊழியத்தை, அவங்க அப்பா செய்த ஊழியத்தை இந்த மகன் செய்கிறார். அவர் பிரசங்கம் பண்ணுறதை பெருசாக நம்ம கருத முடியாது, அது யாரும் செய்யலாம். ஆனால் அவர் செய்த தியாகம் பார்த்தீங்களா. அவங்க அப்பா சொன்னார், எப்பா என் இருதயத்தில் இப்படி ஒரு விருப்பம், இப்படி ஒரு வெளிப்பாடு, குறைவுகளோடு நான் இந்த பூமியிலே வாழ்ந்தேன், என்னை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். 1000க்கும் பக்கமான புத்தகங்கள் நான் எழுதினேன், வல்லமையான ஊழியத்தை உலகம் முழுவதும் நான் செஞ்சேன், செய்யான்னு சொல்லி கேட்டாராம். அவர் ஏற்றுக்கொண்டு இந்த பெண்ணை திருமணம் செய்து இன்னைக்கு அவங்க பிள்ளைகள் இருக்கிறாங்க. வாக்குத்தத்தங்கள் ஒளிந்து போயிற்றோ, விசுவாசம் ஒளிந்து போயிற்றோ, ஒரு வெளிப்பாடு நமக்கு தேவை. அதுதான் நம்மளை உறுதிப்படுத்துது. இந்த காரியம் ஏன் நடந்துச்சு,
அதுக்கு பின்னால் இருக்கிற பரலோகத்தின் ரகசியத்தை நாம் தெரிஞ்சிருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஏன் இந்த சம்பவம் நடந்துச்சு, அதை குறித்து ஒரு வெளிப்பாடு நமக்கு தேவை. கர்த்தர்ட்டேருந்து ஏதோ ஒரு பதில், அதை நாம் பெற்றுக்கொள்ளணும். அது அநேகருடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கைக்கே நம்முடைய விசுவாசம் தளர்ந்து போகாமல், ஒளிந்து போகாமல், ஏன் இப்படி ஆண்டவர் பண்ணாருன்னு சொல்லி அவரை கேள்வி கேட்டு கொண்டிருக்காம, அக்செப்டன்ஸ் பாருங்க, தேவனை ஏற்றுக்கொள்ளும் தன்மை. சாம் ஜெபத்தில் ஏன் இப்படி ஊனமா என்னை சாவடிச்சிருக்க வேண்டியதானே, ஏன் இப்படி என்னை கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டாருன்னா, சாம் ஜெபத்தில் பெரிய ஊழியக்காரனாக இருக்க முடியாது. எண்ணற்ற மனிதர்களை ஆசீர்வாதமாக அவர் மாறி இருக்க முடியாது. அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளும் தன்மை. தேவ பக்தியோடு கூட அதை ஏற்றுக்கொண்டு, ஆமென், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஸ்தோத்திரம், ப்ளஸ் பண்ணுங்க அப்படின்றப்ப அந்த அந்த பாண்டேஜஸ் எல்லாம் பிரேக் ஆகுது. பரலோகம் திறக்கப்படுது. பரலோகத்திலிருந்து கர்த்தர் அவர் பிரியமானவங்களா பார்க்குறாரு. அதன் நிமித்தம் அந்த சந்ததியை கர்த்தர் வெகுவாய் ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். ஒளிந்து போகக்கூடாதது வாக்குத்தத்தம், ஒளிந்து போகவே கூடாது. அது ஒரு நாளும் ஒளிந்து போவதும் இல்லை. நம்ம நினச்சிக்கிறோம் வாக்குத்தத்தம் ஒளிந்து போகுது, ஒளிந்து போயிற்று. ஆனால் வாக்குத்தத்தம் ஒளிந்து போவது இல்லை. வாசிக்கலாம். அடுத்தது ஒளிந்து போகக்கூடாத ஒன்று, ஆதியாமத்தின் புஸ்தகம் 41:31. வரப்போகிற மகா கொடுமையான பஞ்சத்தால் தேசத்தில் முன்னிருந்த பரிபூரணம்லாம் ஒளிந்து போகும். வரப்போகிற மகா கொடுமையான பஞ்சத்தால் தேசத்தில் முன்னிருந்த பரிபூரணம் எல்லாம் ஒளிந்து போகும். பரிபூரணம் ஒளிந்து போகக்கூடாது. செழிப்பு ஒளிந்து போகக்கூடாது. பரிபூரணம் ஒளிந்து போகக்கூடாது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பரிபூரண ஆசீர்வாதங்களை வாக்கு பண்ணியிருக்கிறார். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்பது ஒரு பரிபூரணம். 5 அப்பமும் 2 மீன்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தார். 7 அப்பத்தை ஒரு முறை ஆசீர்வதித்து கொடுத்தார். 2ஐயும் சுட்டி காண்பித்து இயேசு சொன்னார், அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் என்னத்தை கண்டீர்கள்? அதன் மூலம் 5 அப்பமும் 2 மீன்களும் எல்லோருக்கும் பரிமாறப்பட்ட பிற்பாடு 12 கூடைகள் நிறைய, 7 அப்பங்கள் 7 கூடைகள் நிறைய மீதம் வந்தது சொல்றாங்க. என்ன அர்த்தம்? கர்த்தர் பரிபூர்ணப்படுத்துகிறவர், கர்த்தர் நிரம்பி வழியச் செய்கிறவர். கானா ஊரின் கல்யாணத்தில் ரசத்தை குறைபடாதபடி கர்த்தர் அதை மீண்டும் ரீஃபில் பண்றார். ரீஃபில் பண்ணும்போது அதை ஏதோ சாதாரணமாக அல்ல, அசாதாரணமாக மிகுந்த சுவை உள்ளதாக எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய விதத்திலே கர்த்தர் அந்த ரசத்தை, புது ரசத்தை ஆசீர்வதிக்கிறார். அப்ப பரிபூர்ணம் ஒளிந்து போகக்கூடாது என்பது தேவனுடைய சித்தம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதங்களாகிய நன்மைகள், சுகமாகிய நன்மை, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மேன்மைகள், நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பொருளாதாரங்கள், நமக்கு தேவன் தந்திருக்கக்கூடிய எல்லாமே பரிபூர்ணமானது தான். தேவன்கிட்ட எது வருதோ அதெல்லாம் எப்படிப்பட்டது? அரைகுறையானதல்ல, எல்லாமே எப்படிப்பட்டது தான்? பரிபூர்ணமானது. தேவன்கிட்ட ஒரு ஜீவன் வருது பாருங்க, அந்த ஜீவன் கூட பரிபூர்ணமானது. யோவான் 10:10 சொல்லப்பட்டிருக்கிறது, நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும். இந்த லைஃப், ஜீவன், அது பரிபூர்ணமான ஜீவனை தான் கர்த்தர் நமக்கு தரார். பூரண ரட்சிப்பை தான் கர்த்தர் நமக்கு தரார். பூரண ஆசீர்வாதங்களோடு தான் நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பூரண சுகத்தோடு இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய விருப்பம். பூரண நன்மைகளினாலே நாம் நிரம்பி இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். அவருடைய சம்பூர்ணமான ஞானத்தினால் நாம் நிறைந்திருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். இவ்வளவு சொல்லிட்டேன். இப்போ இதெல்லாம் பரிபூரணம், அதெல்லாம் பூரணம். ஏனென்றால் நம்முடைய தேவன் பூரண சர்க்குணர், பரிபூரணத்தின் தேவன் நம்முடைய தேவன். இந்த பரிபூரணத்தினாலே நம்மை நிரப்ப விரும்புகிறார். அதனால வேதம் சொல்லுகிறது இங்கே பரிபூரணம்
ஆதியாகமத்தில் எகிப்தில் அது முழு உலகத்திலும் வரப்போகிற பஞ்சத்தினாலே பரிபூர்ணமெல்லாம் ஒளிந்து போகுது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பரிபூர்ணம் ஒளிஞ்சு போகக்கூடாது. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்னை பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. நான் குறைவோடு இருப்பதை நீங்கள் விரும்பலை, குறைந்திருப்பதை கர்த்தர் விரும்பலைங்க. அதை எப்படியோ ஒரு விதத்தில் நீங்கள் உங்கள் மூளையை கழட்டி வச்சுருங்க, விசுவாசத்தை வேலை செய்ய விடுங்க. எப்படியோ கர்த்தர் உங்கள் கையில் கொண்டு வந்து நன்மையை கட்டளையிடுவார். இப்படி தான் வரணும்னு நீங்கள் ஆண்டவர்கிட்ட ரூல்ஸ் போடாதீங்க. அவர் எப்படி கொண்டு வரணும், நீங்கள் காற்றையும் பார்க்க மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டீர்கள். ஆனால் உங்களுடைய பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும். சமாரியாவின் பஞ்சத்தை, இஸ்ரவேலின் தலைநகர் சமாரியாவின் பஞ்சத்தை கர்த்தர் ஒளிய பண்ணினார். தேவனிடத்திலிருந்து பரிபூர்ணம். தீர்க்கதரிசி சொல்கிறான், தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறினது, பரிபூர்ணம். சிலரை நான் ஊழியத்தின் பாதையில் பார்த்துருக்கேன் பாருங்க, வறுமையில் இருப்பாங்க, ஆனால் கர்த்தர் மேலே பிரியமாக இருந்து யதார்த்தமாக ஜெபிக்க வந்திருப்பாங்க. ஜெபிக்கும் போது கர்த்தர் அவங்களுக்கு சொல்லுவார் பாருங்க, நம்பக்கூடாத வாக்குத்தத்தங்களை சொல்லியிருப்பார். சில காலங்கள் கழித்து பார்த்தா கர்த்தர் அவங்களையெல்லாம் ஆசீர்வதிச்சு உயர்த்தி பலப்படுத்தி மேன்மை கொண்டு வந்துட்டார். ஆமென். குப்பையோடு குப்பையாய் போகாதபடி, தூசியோடு தூசியாய் தட்டப்பட்டு போகாதபடி உங்களையும் என்னையும் கர்த்தர் நினைத்தருளுகிறார். பரிபூரணம் ஒளிந்து போகாதபடி. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையின் பரிபூர்ணமெல்லாம் ஒளிந்து போயிடக்கூடாது ஆண்டவரே. ஜெபிக்கணும், ஆண்டவருடைய பாதத்தில் கேட்கணும். அப்பம் என்னும் ஆதரவு கோலை கர்த்தர் இஸ்ரவேலுக்கு முறித்தார், வேதம் சொல்லுகிறது. நல்லா தானங்க சாப்பிட்டுட்டு இருந்தீங்க, சாப்பாட்டுக்கே கஷ்டம், நல்லா சாப்பிட முடியல, பிள்ளைகளுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்க முடியல, அது நல்ல காரியம் இல்லை. ஆகார திரட்சி தான் பாவம். அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். ஆண்டவர் அருமையாக ஒவ்வொரு நாளும் தேவைகளை சந்தித்து சாப்பிடுவதற்கான ஆகாரத்தையும் சுகத்தையும் கொடுக்குறாரு. எவ்வளோ பெரிய காரியம் பாருங்கள். 30ஆம் தேதி உங்களுடைய பென்ஷன் புக்கில் ஒரு பைசா இருக்கலையே, 25ஆம் தேதி இல்லையே, கரெக்டாக 1ஆம் தேதி 12 மணிக்கு உங்களுடைய பென்ஷனில் ஒரு 25,000 கிரெடிட் ஆயிடுதுல்ல. உலகத்தில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட்டால் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நீங்கள் விசுவாசிக்கும் போது, அதை தவறுகிற ஒரு நிர்வாகம் அதை மாதம் சரியாக செய்யும்போது, பரலோகத்தின் நிர்வாகம், பரலோகத்தின் தகப்பன் அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கும் போது, அந்த வாக்குத்தத்தத்தின் மேல் நம்பிக்கை வைக்கும்போது சரியாக உங்களுக்கு செய்வார். 20 வருடம் முழு நேரமாக ஊழியம் செய்கிறேன். நான் உங்களுக்கு உண்மையாக சொல்கிறேன், இதெல்லாம் நான் பெருமைக்காக சொல்லலை, பெருமைக்காக ஒரு வார்த்தை கூட நான் சொல்லலை. நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆண்டவரை நேசிக்கிறேன். அவர் என்னை அழைச்சதுனால நான் ஒரு இடத்துலையும் கையேந்துவதற்கு இது வரைக்கும் விடலைங்க. சில பேர்லாம் தந்திரமாக பேசி ஏமாத்துறாங்க மக்களை, தந்திரமாக பேசி விசுவாசிகள்கிட்டேருந்து காசு வாங்குவாங்க, தந்திரமாக பேசுவாங்க. ஒன்று பரிதாபத்தை தூண்டுவாங்க, இல்லைன்னா வேறு மாதிரி டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணி அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பணத்தை அடுத்த 1 மணி நேரத்தில் இவங்க பேங்க்குக்கோ இவங்க பாக்கெட்டுக்கோ கொண்டாந்துடும். அதெல்லாம் எவ்வளோ வருஷம் ஓடும்? அப்படிலாம் நீங்கள் செய்து ஒன்றை உருவாக்கி கொள்ளுவதனால் அதெல்லாம் எவ்வளோ வருஷம் தாங்கும்? ஆனால் அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவர் சொன்னார், நான் உன்னை போஷிப்பேன். அவர் கட்டாயம் போஷிப்பார். உன்னை ஆசீர்வதிப்பேன், கட்டாயம் ஆசீர்வதிப்பார். உன்னை வழி நடத்துவேன், கட்டாயம் வழி நடத்துவார். ஏன்னா இந்த ஊழியம் முழுக்க முழுக்க விசுவாசத்தினால இயங்குகிற ஊழியம். இதுக்கு எந்த இது கிடையாது, கேட்டகரைஸ் கிடையாது. ஒரு சர்ச்னா அந்த சர்ச்சோட வாலில் பாருங்கள் காணிக்க கவர் இருக்கும். எங்கள் ப்ரேயர் ஹாலுக்கு வந்து பாருங்கள், எங்கள் ப்ரேயர் ஹாலை 2006 கட்டினேன், இன்றைக்கி 2024 ஆச்சு. ஒரு உண்டியலை பார்க்க முடியாது என் ப்ரேயர் ஹாலில், ஒரு உண்டியலை பார்க்க முடியாது. ஒரு 2-3 முறை இந்துக்கள் வந்துட்டு தேடுறாங்க, என்னங்க தேடுறீங்க அப்படி? உண்டியல் தேடுறாங்க. ஒருத்தர் போய் எதையோ போய் சொருவிட்டு இருக்கிறார், ஒரு இது சின்ன ஒரு இது மாதிரி இருந்துச்சு, பார்த்தா உண்டியல் மாதிரி இருக்கும். அதில் போய் தள்ளி உண்டியெல்லாம் திறக்கும் போல இருக்குன்னு நினச்சி, என்னங்க நான் போய்
கீழே போயிட்டு மேலே வரேன், தடவிட்டு இருக்கிறார். என்ன பிரதர்னு? இல்லை உண்டியல்னு பார்த்தேன் அப்படின்னாரு. என்ன சொல்ல வரேன்னா, உண்டியல் இல்லை, தசம கவர் கிடையாது, காணிக்க கவர் கிடையாது. 20 வருஷத்தில் புல்பீட்டில் இருந்து காணிக்கை செலுத்துங்க, காணிக்கையாக ஜெபிப்போம். இதை தவிர எக்ஸ்ட்ரா பில்டப் பண்ணி நான் காணிக்கை கேட்டது கிடையாது. தேவன் இது வரைக்கும் என்னை கைவிட்டதே இல்லை. ஆமென். 18 வசனம் வாசிக்க கேட்போம். எரேமியா 18. அதற்கு அவர்கள், எரேமியாவுக்கு விரோதமாக ஆலோசனை செய்வோம் வாருங்கள். ஆசாரியரிடத்திலே வேதமும் ஞானிகளிடத்திலே ஆலோசனையும் தீர்க்க தரிசனத்திலே வசனமும் ஒளிந்து போவதில்லை. இவன் வார்த்தைகளை நாம் கவனியாமல் இவனை நாவினாலே வெட்டி போடும் வாருங்கள் என்றார்கள். எசேக்கியேல் 7:26. விக்கிரத்தின் மேல் விக்கிரம் வரும், விக்கிரத்தின் மேல் விக்கிரம் வரும், துர்ச்செய்தி மேல் துர்ச்செய்தி பிறக்கும். அப்பொழுது தீர்க்க தரிசனத்திலே தரிசனத்தை தேடுவார்கள், ஆனாலும் ஆசாரியரிடத்திலே வேதமும் மூப்பரிடத்திலே ஆலோசனையும் இராமல் ஒளிந்து போகும். முந்தின வசனத்தில் நம்ம வாசிச்சோம். என்ன வாசித்தோம்? ஞானிகளிடத்திலே ஆலோசனையும் ஆசாரியரிடத்திலே வேதமும் தீர்க்கதரிசியிடத்திலே வசனமும் ஒளிந்து போவதில்லை. இங்க என்ன வாசிக்கிறோம்? எசேக்கியேல்ல ஆசாரியரிடத்திலே வேதமும் மூப்பரிடத்திலே ஆலோசனை இராமல் ஒளிந்து போகும். மூப்பரிடத்திலே ஆலோசனை இராமல் ஒளிந்து போகக்கூடாத ஒன்று ஆசாரியரிடத்தில் இருக்கிற வேதம். ஒளிந்து போகக்கூடாத ஒன்று ஞானிகளிடத்திலிருந்து வரக்கூடிய ஆலோசனை. ஒளிந்து போகக்கூடாத ஒன்று தீர்க்கதரிசியினிடத்திலிருந்து வருகிற வசனம். தீர்க்கதரிசியா ஒருத்தன் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தா அவன்கிட்ட இருந்து ஏற்ற சமயத்திற்கேற்றபடி உடைந்து போய் வருகிறவர்களுடைய உடைதலை நீக்கத்தக்கதாக சமயத்துக்கேற்ற வார்த்தைகளை சொல்லும்படி என்னை என்ன பண்றார் ஆண்டவர்? காலைதோறும் என்னை எழுப்புகிறார், இந்த வார்த்தை எனக்கு தரார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியே ஒரு தீர்க்கதரிசிகிட்ட இருந்து ஒளிந்து போகக்கூடாத ஒன்று தீர்க்க தரிசன அபிஷேகம், தீர்க்க தரிசன வார்த்தை. திருச்செங்கோடு இந்த பகுதிகளிலே ஒரு கேரளால இருந்து ஒரு ஐயா ஊழியத்துக்கு வந்திருக்கிறார். மலையாளி, திருநெல்வேலி மாவட்டம் அதெல்லாம் சுற்றிலும் ஊழியம் செஞ்சிருக்கிறார். திருச்செங்கோடுல ஸ்ரீவைகுண்டம். அவருடைய வாழ்நாளில் 36 சபைகளை இந்துக்களால் நிறைந்த பகுதிகளில் உருவாக்கி இருக்கிறார். 36 சர்ச்சஸ், 36 சபைகள். இறந்து போயிட்டார். ஸ்ரீவைகுண்டம் மையமாக வச்சு வேலை செஞ்சிருக்கார். அவருடைய டெத் பெட்டில் பாருங்க, கண்ணு போயிடுச்சு, படுத்த படுக்கையா இருக்கார். படுத்த படுக்க, அசைவே கிடையாது அவருக்கு, கண்ணும் தெரியாது. கொஞ்ச நாள் படுத்த படுக்கையா இருந்தாராம். சுத்தம் பண்ணி வச்சிருவாங்க. இவர்கிட்ட ஜெபிப்பதற்காக சுத்து வட்டாரத்திலேருந்து மக்கள் வருவாங்க. சில நேரத்தில் ஊழியக்காரங்களே வருவாங்க. அவருடைய கான்சியஸ் தெளிவாக இருந்துச்சான். படுத்துக்கிட்டே ஜெபிப்பாராம். அவருடைய கையை எடுத்து தலையில் கையை வச்சா போதும், ப்ராஃபஸி கொட்டுமா. கட 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 கடன் ப்ராஃபஸி பண்ணுவார். தீர்க்கதரிசியினிடத்திலிருந்து தீர்க்க தரிசன வசனம் ஒளிந்து போவதில்லை. ஊற்றப்பட்டிருக்கிற அபிஷேகம் உங்கள் எலும்புகளிலே அடைப்பட்டு எரிகிற அக்கினியை போல எரிந்து கொண்டிருக்குமானால் சமயத்துக்கேற்ற வார்த்தையை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்ல முடியும். நொறுங்கி உடைந்து போய் நிற்கும் பொழுது வெறும் வாயின் வார்த்தைகளை கர்த்தர் பார்த்துக்குவாருமா? எல்லோரும் சொல்லுகிறது தான். சொல்ல வேண்டும், சொல்லக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன், அது தேவை. அதை காட்டிலும் குறிப்பாய் ஜெபித்து தேவன்கிட்ட இருந்து ஒரு வார்த்தையை நான் ஜெபித்த, கர்த்தர் உனக்கு இதை சொன்னார், காலப்போக்கில் இது தானாய் மாறிப்போவதை பார்ப்பாய், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவார், நீ நொறுங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விளக்கு எரியும். கர்த்தர் சொல்லுகிற அந்த சமயத்துக்கேற்ற வார்த்தையை சொல்லத்தக்கதான ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகம், தீர்க்க தரிசனிடத்திலிருந்து தீர்க்க தரிசன வசனம் ஒளிந்து போவதில்லை. எப்பொழுது ஆண்டவரை விட்டு விட்டு தீர்க்கதரிசி தேவனை துக்கப்படுத்தி தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி பாவம் செய்து பொருளாசை கொண்டு விக்கிரக ஆராதனை செய்து
பின்மாறி போய் விடுகிறானோ அவன்கிட்ட இருந்து தீர்க்க தரிசன வார்த்தை வராது. பொய்யினாவி வரும், பொய்யா பேசுவான். இல்லைன்னா பலம் இழந்து அவன்கிட்ட இருந்து எந்த அபிஷேகம் வெளிப்படாது. ஆனால் ஒளிந்து போகக்கூடாத ஒன்று தீர்க்க தரிசிக்கிட்டே இருந்து தீர்க்க தரிசன வசனம். கரங்களை உயர்த்தி அலையிலையா சொல்லு. அடுத்தது ஞானிகள்கிட்ட இருந்து ஒளிந்து போகக்கூடாத ஆலோசனை. ஏற்ற சமயத்தில் ஒருத்தன் சொல்லக்கூடிய ஆலோசனை தான் அவன் ஞானியா இல்லையான்னு தீர்மானிக்குது. ஆமென். ஞானினா யார் ஞானி? ஞானியின் தோற்றத்தை உடையவன் ஞானி அல்ல. அவன் சொல்லுகிற வார்த்தையில் இருக்கு வெளிப்படுகிற ஞானம், அதுதான் அவனை ஞானியா மாத்துது. அல்லேலூயா. விஸ்டம், ஞானம். ஞானத்தினுடைய பின்னணி என்ன தெரியுங்களா? த ரெவலேஷன், வெளிப்பாடு. அவர்கிட்ட போய் பாருங்க, அந்த வெளிப்பாடு எப்படி வருது? த்ரூ த எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவத்தின் மூலமாக வருது. அவர் சொல்லுவார், ஐயா இதெல்லாம் நான் இந்த வயசுலேருந்து கடந்து போயிருக்கிறேன், இப்படிலாம் தாண்டி இருக்கிறேன், இப்படிலாம் விழுந்திருக்கிறேன், இப்படிலாம் எந்திரிச்சிருக்கிறேன், இப்படிலாம் நான் ஜெயிச்சிருக்கிறேன், இப்படிலாம் நான் பண்ணி மேலே வந்திருக்கிறேன், இதிலெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும். அது எப்படி வருது? எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம். ஞானம் அனுபவத்தின் மூலமாக வருது. சில வேளைகளிலே ஞானம் வெளிப்பாடாக வருது, ரெவலேஷனாக வருது. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஹல்லேலூயா, ஆமென். வெளிப்பாடாக வருது. டக்குன்னு அந்த வெளிப்பாடு வரும் பாருங்க, ஆச்சரியமாக இருக்கும் அந்த வெளிப்பாடு. அடுத்தது அங்கே என்ன போட்டிருக்கிறது? ஆசாரியனிடத்திலிருந்து வேதம் ஒளிந்து போகக்கூடாது. ஆமென். கர்த்தர் சீயோனிலே சபையிலே வேதத்தை ஸ்தாபித்திருக்கிறார். வேதம் ஒளிந்து போகவே கூடாது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நான் பேசினேன், நான் சொன்னேன், நான் எழுதி தந்த வசனமோ அதன் ஒரு எழுத்தின் உறுப்போ ஒளிந்து போவதில்லை. இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. உண்மையா? அப்போ அது ஒளிந்து போகவே கூடாது. வசனம் ஒளிந்து போகக்கூடாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எதை தூக்கி பிடிக்கப்பட வேண்டும்? ஒரு ஊழியக்காரன் எதை தூக்கி பிடிக்கணும்? வேதத்தை தூக்கி பிடிக்கணும். தீவுகளே வேதத்துக்கு திரும்புங்கள், குடும்பமே வேதத்துக்கு திரும்பு, ஊழியக்காரனே பேக் டு த பைபிள், வேதத்துக்கு திரும்பு, வார்த்தைக்கு திரும்பு, வசனத்துக்கு திரும்பு. வேதத்துக்கு திருப்பணும் ஜனங்களை. வேதம் ஒளிந்து போகக்கூடாது. வேத வசனத்தினுடைய ரகசியம் ஒளிந்து போகக்கூடாது. ஆமென். நானும் இத்தனை வருடம் ரொம்ப கம்மி தான் நான் ஊழியம் செய்கிறேன். அநேக பிரசங்களை கர்த்தர் என்னை மூலமாக நிகழ்த்துறாரு. குறிப்பாக இந்த கூகுள் மீட்லலாம் ஒரு நாள் நைட்டு உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி நான் மெசேஜ் கொடுக்கறதில்ல. அந்த நேரம் ஆண்டவர் கொடுக்குற செய்தி தான். ஒவ்வொன்றும் விதவிதமான செய்தி, புதுசான செய்தியை கர்த்தர் தரார். சந்தோஷத்தோடு கொடுக்குறோம். அதில் ஒரு வெளிப்பாடு கர்த்தர் தரார். காரணம் என்ன தெரியுமா? இது எல்லாம் எப்படிங்க வருது? நீங்கள் தேவனோடு இருக்கிற உறவு. எரேமியாவுக்கும் எசேக்கியலுக்கும் முட்டுத. எரேமியாவில் வாசித்ததை எசேக்கியலில் வேறு மாதிரி வாசிக்கிறோமே. ஏன்? எரேமியாவில் வாசித்தது வேறு, எசேக்கியலில் வாசித்தது வேறு. எசேக்கியலில் மூப்பர்களும் ஆசாரியர்களும் ஞானிகளும் பின்மாறி போயிட்டாங்க. அதனாலே ஆவிக்குரிய தன்மை இல்லாமல் வெறுமையாயிருச்சு இஸ்ரேல், யூதா. அப்பொழுது என்ன இல்லை? வேதம் இல்லை, ஞான ஆலோசனை இல்லை, தீர்க்க தரிசன வசனம் இல்லை. அப்போ எப்பெல்லாம் கர்த்தர் மகிமை பெறாரோ, கர்த்தர் நம் நடுவில் எழுந்தருளி இருக்கிறாரோ, கர்த்தர் உலாவுகிறாரோ, கர்த்தரோடு உறவு நல்லா இருக்குதோ, அப்பெல்லாம் வெளிப்பாடு இறங்கி கொண்டே இருக்கிறது, அபிஷேகம் இறங்கி கொண்டே இருக்கிறது, வசனம் இறங்கி கொண்டே இருக்கிறது, ரகசியங்கள் இறங்கி கொண்டே இருக்கிறது, ஞானம் இறங்கி கொண்டே இருக்கிறது, வேதம் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்போ இங்கே யார் முக்கியம்? எப்படி இதெல்லாம் நடக்கும்? எப்போ ஒளிந்து போகாது? வேதம் எப்போ ஒளிந்து போகாது? எப்போ ஞான ஆலோசனை ஒளிந்து போகாது? எப்போ தீர்க்க தரிசன வசனம் ஒளிஞ்சு போகாது? தேவனை மையமாக கொண்ட வாழ்க்கை இருந்துச்சுன்னா அது ஒளிஞ்சு போகாது. ஆமென். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒளிந்து போகவே கூடாது. ஆண்டவரே, இதெல்லாம் ஒளிந்து போகாதபடி என்னை காத்துக்கொள்ளுங்க. கடைசியாக ஒன்றை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எப்பிராயிமே, இஸ்ரவேலே. எப்பிராயிம் என்றால் இஸ்ரேல் என்ற அர்த்தம். இஸ்ரவேலே, எப்பிராயிமே, உனக்கு என்ன செய்வேன்? கர்த்தருடைய ஜனமே, உனக்கு என்ன செய்வேன்? யூதாவே, உனக்கு என்ன செய்வேன்? உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தை போலவோ,
விடியற் காலத்தில் தோன்றும் பனியைப் போலும் ஒளிந்து போகிறது. உங்கள் பக்தி ஒளிந்து போயிற்று. ஒளிந்து போயிற்று. ஒளியக்கூடாதது பக்தி. பக்தின்னு நீங்க எப்படி புரிஞ்சுக்க கூடாதுன்னா, அந்த சில பேர்லாம் அப்படியே ரொம்ப பக்தி பலமா இருக்காங்களா, அந்த பக்தியை குறித்து பேசல கர்த்தர். தேவன் பேரில் வைக்கிற நம்பிக்கை, தேவனிடத்தில் பாராட்டுகிற அன்பு, தேவனோடு இருக்கக்கூடிய நல்ல உறவு, ஆழமான உறவு, இதை பக்திங்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை வாசிச்சிங்கன்னா பக்தி எப்படிப்பட்டதாக இருக்குதான், இந்த உலகத்திற்குரியது மாத்திரம் இல்லையா பக்தி. 1 தீமோத்தேயு 4:8 சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. எல்லாவற்றிலும் பக்தி பிரயோஜனம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இந்த பக்தி என்பது ஏதோ இந்த ஜீவனோட முடிஞ்சு போறதில்லை. இந்த ஜீவன்கிட்ட பக்தியை பாராட்டணும், அதனால நன்மையை பெற்றோம், ஆசீர்வாதத்தை பெற்றோம், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார், ஆண்டவருக்கு நான் பிரியமாக இருந்தேன், பக்தியாக இருந்தேன், தசமபாகம் கொடுத்தேன், அதனால் என்னை ஆண்டவர் ஆசீர்வதிச்சார், என் வறுமையை போக்கினார், நான் சாதாரண கார் வச்சுருந்தேன், ஆடி கார் கொடுத்தாரு, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா பக்தி இந்த ஜீவனுக்குரியது அல்ல, ஜீவனுக்குரியது மாத்திரம் அல்ல, இந்த ஜீவனுக்குரியது மாத்திரம் அல்ல. பக்தியை குறித்து பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்றாரு, இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும், பின்வருகிற ஜீவனுக்கு பேர் தான் நித்திய ஜீவன். இதற்கு பின்வருகிற நித்திய ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாங்க. எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. பக்தி உங்க வாழ்க்கையில இருந்துச்சுன்னா இந்த ஜீவனோட அந்த பக்தி உங்களுக்கு பிரயோஜனத்தை கொடுத்துறாது, இந்த ஜீவனுக்கும் பிரயோஜனத்தை கொடுத்து இனி வரப்போகிற ஜீவனுக்கு அது பிரயோஜனத்தை கொடு. பக்தியை விட்டுறாதீங்க. பக்தி உள்ளவனை தேவன் தனக்கென தெரிந்து கொள்ளுகிறார். வசனம் சொல்லுகிறது, உம்முடைய பேரில் வைத்திருந்த பக்தி என்னை பட்சித்தது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பக்தி வைராக்கியத்தை சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேரும் காண்பித்தார்கள். தானியேலுடைய புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில். இந்த பக்தி இந்த ஜீவனுக்கு மாத்திரம் உரியதல்ல. இந்த ஜீவனில் வரக்கூடிய நன்மைகளை பெற்று பக்தியினால இந்த லாபம் எனக்கு கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு போறதுக்கு மாத்திரமல்ல, பக்தி இனி வரப்போகிற ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதா இருக்கிறது. அதனால பக்தி ஒளிந்து போகக்கூடாது. என்னென்ன சொன்னேன், விசுவாசம் ஒளிஞ்சு போகக்கூடாது, வாக்குத்தத்தம் ஒளிஞ்சு போகக்கூடாது. இந்த விசுவாசத்துக்கும் வாக்குத்தத்தத்துக்கும் இடையில வெளிப்பாட்டின் அவசியத்தை குறிச்சியும் சொல்லி கொடுத்தேன். 3வது, பரிபூர்ணம் ஒளிஞ்சு போகக்கூடாது, குறை வந்துடக்கூடாது. 4வது, ஆசாரியர்களிடத்தில் வேதம், ஞானிகளிடத்தில் ஆலோசனை, தீர்க்கதரிசிகளிடத்தில் வசனம், வெளிப்பாடு ஒளிஞ்சிடக்கூடாது. அடுத்தது, பக்தி ஒளிந்து போகக்கூடாது. 5 காரியம். 2024 முடிய போகுது, ஒளிஞ்சு போகுது, இனிமே வரப்போறதில்லை. ஆனால் இந்த 5 காரியமும் உங்கள் மரண பரியந்தம், வருகை பரியந்தம் ஒளிஞ்சே போகக்கூடாது. இந்த மனசில் வச்சுக்கோங்க, எப்போதும் மனசில் வைங்க. இன்னைக்கு 5 காரியமாக 2 டீச் பண்ணியிருக்கேன். ஜபத்தில் 5 காரியம் சொல்லி கொடுத்துருக்கிறேன். 5 காரியம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஜபத்தில் ஜபம் பண்ணுறது 5 காரியம் சொல்லி கொடுத்துருக்கிறேன். அடுத்தது இப்போ ஒரு 5 காரியம் சொல்லி கொடுத்துருக்கேன். 5 காரியம் ஒளிஞ்சு போகவே கூடாது. மரண பரியந்தம் காத்துக்கொள்ளணும். கடைசி வரைக்கும் இது நமக்குள்ள இருக்கணும். மூச்சு நிற்கிற வரைக்கும் இருக்கணும். இயேசு வர வரைக்கும் இருக்கணும். இந்த காரியம் உங்க உள்ள அலங்காரமா இருந்தா உங்க சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருவார். இந்த அலங்காரம் இருந்துச்சுன்னா உங்க சந்ததி மகிமையான சந்ததியா இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா.